வெல்கம் டு விஷ்ணு பிஜியன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோமர் பேரோட கல்லியோட வீடியோ தான் இது. நிறைய பேர் பிக்னஸ்க்கு வந்து கல்லின்னா என்னென்னு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுக்கிறது தமிழ்நாடுலேருந்து இறக்குன ஹோமர் பேர் இல்லை, இது சிங்கிள் பேர் தான். அது வந்து ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று வெளில எடுத்தேன். கல்லின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 10 ஃபெதர்ஸ் இருக்கும். கல்லின்றுவாங்க அது தான். அந்த 10 ஃபெதர்ஸ் ரைட் சைடில் கொஞ்சம், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இருக்கும். அது மேலாக்கா தூக்கின்னு இருக்கும் பாருங்கள், அதுதான் கல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் கல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 கல்லி இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியும். அந்த 9 கல்லி தான் மொத்தம் 10 கல்லி இருக்கும். அதில் ஒரு கல்லி வந்து கொட்டிடுச்சு. அது முதல் கல்லி. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் முதல் கல்லி வந்து கொட்டி முளைச்சிட்ருக்கு. அதுதான் முதல் கல்லின்னுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரிதா, அதுதான் கல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் முளைக்குது, அது கொட்டி முளைக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 9 கல்லி இருக்கும். நான் எண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அது 1 2 3 4 5 அப்படின்ட்டு 9 கல்லி இருக்கும். அதே மாதிரி முன்னாடி தமிழ்னா நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நல்லா தெம்பிடும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் தெம்பிடுதா, இப்போ தான் முளைச்சிட்ருக்கு. ஒன்று கொட்டி முளைக்கும், ஃபஸ்ட்டு கல்லின்னு சொல்லுவாங்க. அப்படி 10 கல்லி முளைக்கும். இப்போ நான் இன்னொரு புறா காமிக்கிறேன் பாருங்கள், அந்த புறாவும் அதே மாதிரி தான், அதோடு சேர்ந்து வாங்கினது தான். இந்த 2 தான் நான் பேராக வாங்கினேன் தமிழ்நாட்டில். இந்த புறாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 தான் கல்லி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி 9 கல்லி இருக்கும். அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கொட்டி இருக்கும். அந்த கட்டி கொல்லியும் காமிக்கிற பாருங்க. இது 2வது பக்கம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9 கல்லி இருந்துச்சு, இந்த பக்கம் 9 தான் இருக்குது. இப்போ நான் கொட்டின கல்லி வந்து காமிக்கிற பாருங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபெதர்ஸ் மாற்ற முடியும். அது தம்பல்லைனா நீங்கள் பின்னாடி புறம் திருப்பி அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் சின்ன ஃபெதர்ஸ் எல்லாம் நவுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதுவும் கொட்டி முளைச்சிட்ருக்கு. 2மே ஒன்றா தான் வாங்கினேன் தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. தெரிதா, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் தெம்பிடும். உங்களுக்கு இந்த வீடியோ சரியாக புரியலன்னிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு நல்லா புரியும். இதுவும் தெரிதா, அது சின்னதாக ஒன்று தெரியும்ல, அதுதான் கல்லின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் நல்லா. அந்த மாதிரி ஃபெதர்ஸ் நோற்றி பார்த்தீங்கன்னா அது அடியில் ஒழிஞ்சிட்ருக்கும். அதுதான் சின்ன கல்லின்னு சொல்லுவாங்க. இதுவும் 2வது கல்லி. இது 2வது கல்லி வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. 2வது கல்லி முளைச்சிருந்துமே மொத்தம் 10 கல்லி வந்த பிறகு தான் ப்ரீடிங் விடுவாங்க. 8 கல்லி வந்தாவே ப்ரீடிங்க்கு கரெக்டாக செட் ஆன மாதிரி தான். ஆனால் 10 கல்லி வந்தால் மட்டும்தான் ப்ரீடிங் விடணும். அந்த மாதிரி 10 கல்லி வந்த பிறகு ப்ரீடிங் விட்டிங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்டோட சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பறக்கும், அப்புறம் அடிக்கும். கர்ண பேராக இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரும். அதுவும் 10 கல்லியில் வர மாதிரி நீங்கள் விடணும், ப்ரீடிங்க்கு விடணும். நீங்கள் ப்ரீடிங்க்கு அந்த டைமில் விட்டாதான் மட்டும்தான் உங்களுக்கு சிக்ஸு வந்து ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஹெல்த்தியாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வீக்காகவும் நல்லாவும் கிடைக்காது. அதனால சிக்ஸு வந்து 8வது கல்லியில் விடாதீங்க. 10வது கல்லியில் விட்டிங்கன்னா அது நல்லா சிக்ஸு எல்லாம் முட்டை பொறிச்சு நல்லா வரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு போங்க.